பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் இருக்கும். ஏன்னா நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், ஆனால் 3 இன்னைக்கு சொல்ல முடியல. பரலோகத்தில் இருக்க பொக்கிஷம் உங்களுக்கே தெரியும். பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா இங்கே பூச்சி இருக்கும், துரு இருக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவாங்க. அதனால் பரலோகத்தில் வைங்க, உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு. பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை வச்சுருக்கோமா, அது நீங்கள் பார்த்துங்க. 2வது காரியம், துன்மார்க்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் வந்த பொக்கிஷம் இருக்கும். ஏன்னா அது நியாயமான வந்ததல்ல. நியாயமாக வந்திருந்தா குறைந்த மரக்கால் இன்னைக்கு வரைக்கும் இருக்குமா? எனக்கு அன்பானுடைய. ஆனால் நீதிமானுடைய பொக்கிஷத்தை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை எல்லாம் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் கால போட்டோம் ஏசு பாலனை, கால போட்டோம் ஏசு பாலனை, இது காத்திருக்க நேரம் இல்லை வராயோ, இது காத்திருக்க நேரம். ஏசு அலனை, இது காத்திருக்க நேரம் இல்லை வராயோ. புஷ்பவேலி இருக்க இல்லை, புஷ்பவேலி என்ன வந்தது, நீ பாட்டொடுத்தே காத்திருக்க வந்தது, நீ பாட்டொடுத்தே காத்திருக்க வந்தது. காண போதும் ஏசு பாலனை, இது காத்திருக்க நேரம் இல்லை வராயோ. போதாய் வந்தே விட்டே, போதாய் வந்தே விட்டே, நீ ஆட்டு கொண்டே காளிக்க கொண்டு ஆத்திரப்பட்டு, நீ ஆட்டு கொண்டே காளிக்க கொண்டு ஆத்திரப்பட்டு. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இது கிறிஸ்மஸ் டயத்தில் நாம் தியானிக்கிறது நினைக்கிறீங்க. எப்போவுமே நம்ம ஒரு நாள் போய் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு ஒரு பொக்கிஷத்தை வைக்கணும். நாம் கிறிஸ்மஸ் டே வந்ததுனால இந்த வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு பிறக்கும் போது சாஸ்திரிகள், மெய்ப்பர்கள் ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டாங்க. அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்தின் பிரகாரம் அவருடைய நட்சத்திரம் நாம் இல்லை, ஆனால் ஊழியக்காரங்களாம் நட்சத்திரம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஞானவான்கள், தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஒளியைப் போலவும்
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்களே, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறதுனால்தான் நீயும் நானும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஏன்னா இயேசு சொன்ன கிரேட் கமிஷன் அதுதான். கடைசியில் சொல்லிட்டு போகிறார் மத்தேயு 28:18 அவர் கிட்ட வந்து சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொண்டு உபதேசம் பண்ணுங்கள். அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது நாம பாடுறோம்ல, கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல, கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல, மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, இயேசு நிலையில் உதித்தார் ஐயா, மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, இயேசு நிலையில் உதித்தார் ஐயா. இந்த ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. விதவிதமாய் இருந்தும் பிழைகள் பல அணிந்திருந்தும், விதவிதமாய் துணியிருந்தும் பிழைகள் பல அணிந்திருந்தும், இந்த யானை அணிந்தாரையா இயேசு, இந்த யானை மனிதரையா, கந்தலாடை அணிந்தாரையா, இந்த யானை மகிமையா, இந்த ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லிக் கொள்வோம் ஐயா, தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. எனக்கு அன்பார்களே, வேதம் சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உடனே இதை பார்த்தோன்னு அந்த மெய்ப்பர்கள் என்ன சொன்னாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த துதித்தவங்க ஏரோது ராஜா நாட்களிலே, வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவங்க கொண்டு வந்த பொக்கிஷங்களை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. ஏன்னா ஏரோது ராஜாவுக்கு கலக்கம், என்ன தவிர இன்னொரு ராஜாவா உடனே ஒரு சட்டத்தை கொண்டாந்தார். என்ன சட்டம்? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அதே போல யாத்திராகமத்தில் பார்வோன் கொண்டு வந்தான், பிறக்கும் போதே கொலை பண்ணிடணும். இத்தனையும் தாண்டித்தான் கர்த்தர் அங்கே ஒரு மோசையை வைத்தார், அங்கே ஒரு கிறிஸ்துவை வைத்தார். எனக்கு அன்பானுடைய, அதனால்தான் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். ஏன்னா யோசேப்பு தரிசனத்தில் சொல்லிட்டார், ஏரோது என்ன செய்யறான், கொலை செய்வதற்கு
தேடுகிறான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. ஆண்டவர் எப்பவுமே அவரை நம்புறவங்களை கைவிட்டதில்லை. நாம அநேக நேரம் பாடுறோம், கைவிட மாட்டா கைவிட மாட்டா கைவிட மாட்டா கைவிட மாட்டா கைவிடவே மாட்டா இயேசு கைவிடவே மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கைவிடாத தெய்வம். அடுத்த செய்தியில் உங்களுக்கு அதான் போகிறேன், பேச போகிறேன். கை கொடுக்கிற தெய்வம். அடுத்த உங்களோட பேசுகிறேன். எனக்கு கண்பாலே கைவிடாத தெய்வம். இங்கே ஏரோது கொலை செய்ய தர நீ தூக்கிட்டு எகிப்துக்கு போன்ட்டார். நான் சொல்கிற வரைக்கும் அங்கே இருந்தார். ஆனால் பிறந்த போது இந்த சாஸ்திரிகள் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தான். ஏரோது சொல்லியிருந்தான். ஆனால் அவர்களுக்கு தேவன் தரிசனமாகி வேறு வழியாக போயிட்டாங்க. அப்படி போகும்போது கொண்டுட்டு வந்த 3 காரியத்தை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. நாமளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போகிறோம். அப்போ நம்மகிட்ட என்ன பொக்கிஷம் இருக்குது? நம்மகிட்ட என்ன இருக்குது? அவர் தந்த பொக்கிஷம் இருந்ததுனால தான் ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படும் போது கூட சொன்னால் இந்த பாவத்தை அவங்க மேலே செய்கிறாங்க, சுமத்தாதீங்க. நம்மகிட்ட அந்த பரிசுத்த ஆவியானவராக உள்ள இருக்காரா? எனக்கு அன்பானவர்களே, அல்லது ஞானம்ங்கிற பொக்கிஷம் இருக்கா? அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்கா? அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பொக்கிஷமாவது இருக்கா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நிந்தைய தாங்கக்கூடிய அந்த பொக்கிஷமாவது நம்மகிட்ட இருக்கா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள நிந்தையை விட கிறிஸ்துவ நிமித்தம் அதிக பாக்கியம் எண்ணுகிற அனுபவம், அதான் பெரிய பொக்கிஷம். நிந்தையை தாங்கக்கூடிய ஒருத்தன் சொல்லிட்டான் தாங்கக்கூடிய அனுபவம் நம்ம போயிருது. இங்கே பார்க்கிறோம், சாஸ்திரிகள் வந்தாங்க, அப்படியே வழிநடுக பாடிக்கிட்டு வந்தாங்க. பாடிக்கிட்டு வந்து பிள்ளை இருக்கிற அந்த வீட்டுக்கு, மத்தேயு 22:11 திரும்ப வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும், என கண்பானே பொன் அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படும்? அதை விட விலையேற பெற்றது உங்கள் விசுவாசம். நாம போகும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அங்க நமக்கு வச்சிருக்காரு நீதியின் கிரீடம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம பல்லதுக்கு படம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச பருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
நேசர் வருகையில் தந்திடுவார், என் நேசர் தந்திடுவார். கலங்கிடவே இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. பொன் விலையேற பெற்றது. பொண்ணுங்கிறது விசுவாசத்துக்கு அடையாளம். அதனாலதான் புலம்பல் 4:1 வாசிக்கிறோம், ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தில் கற்கள் சகல வீதிகளின் முன்னிலும் கொட்டுண்டு போயிற்று. ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கையிலான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்களே. ஹல்லேலூயா. விசுவாசம் அதிக விலையேற பெற்றது. பொன்னோட அதுக்கு விலை வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதனால தான் விசுவாசத்தினாலே பெரிய பட்டியலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினால தான் ஏனோக்கு மரணத்தை காணப்படாமல் போனான். இந்த விசுவாசத்தினால தான் முதிர் வயதிலும் கூட கர்ப்பம் தரிக்க பலனில் அறிந்த சாராளை பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தினால தான் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட கிறிஸ்துவின் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, பொன் விசுவாசம். நாம் அதனால தான் எல்லாத்துக்கும் பாடுறோம், எல்லாம் மனதில் பாடுவானா பாடிடும். பொல் வெள்ளியுமோ பெரு பேருகளும் பண ஆசியும் வெள்ளியுமோ பெரு பேருகளும் ஆசியும் வீடல்லவோ, பரலோகத்தில் செல்வமே பரலோகத்தில் செல்வமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே இயேசுவே. நல்ல கவனிங்க. அதனாலதான் பேதுரு சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. 1 பேதுரு அப்போஸ்தலர் 3:4 பார்க்கிறோம், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா. இயேசு சகல வியாதிகளை குணமாக்குகிறவர். அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம். உடனே அவன் துதித்தான், எழுந்தான், குதித்தான், நடந்தான். அவன் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 40 வருஷம் நடக்காம இருந்தவன் நடந்தா எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பான். நல்ல கவனிங்க. முதலாவது பொன், ரெண்டாவது என்னது? தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்னது? ஜபஜீவியம். ஜபஜீவியம். ஏன்னா ஜபம் இல்லாட்டா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. முதலாவது சொல்லை விசுவாசம், ரெண்டாவது தூப வர்க்கம், ஜபஜீவியம், மூன்றாவது வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் அது பாடுகளின் ஜீவியம். ஒரு மரத்தில் குத்தி 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 எடுத்தால் என்ன வரும்? ஒரு பிசில் தைலம் வருமே. கீழே யாத்திரை பிசில் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, குமாரத்தி என்ன சொஸ்தமடையாமல் சீல் பிதுக்கப்படாமல் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறாள். பாடுகளின் ஜீவியம். எபிரேயர் 2:8 படி, எபிரேயர் 2:8 என்ன சொல்லுகிறது?
அவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 10 வாசி. ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்துவது பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாய் இருந்த அந்த பாடுகளின் ஜீவியம். இன்னைக்கு நாம நினைக்கிற உலகத்துல பொண்ணு அழிந்து போகிற பொண்ணு அது இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு புறம்பான அலங்காரத்தை குறித்து அந்த பொண்ணை எழுதியிருக்கார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வயிறை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். இந்த 3ஐயும் தான் காணிக்க வச்சார். எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, துன்மார்க்கனுடைய வீட்டிலையும் பொக்கிஷம் உண்டு. ஆனால் அந்த துன்மார்க்கனை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார். சங்கீதம் 50 16 17 18 வாசிக்கிறோம். நீ என்னுடைய பிரமாணத்தை எடுத்துரைப்பதற்கு உனக்கு எல்லாம் நியாயம் இருக்குங்கிறார். நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரனோடு உனக்கு என்ன உண்டு? பங்குண்டுங்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் எப்படி வந்த பொக்கிஷம் இருக்குமா? துன்மார்க்கத்தினால் வந்த பொக்கிஷம். ஆனா நமக்கு பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில். மிக அழகா எழுதி வச்சிருக்கார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் திரும்ப 19 20 வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். 19 20ஆம் வசனத்தை, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நாம பாடும்போது எல்லாம் தான் பாடுறோம். ஒரு நாள் போவோம், ஓட்டத்தை ஜெயிக்க போட்டல் நாம் ஓடி ஜெயித்திட, ஓட்டத்தை ஜெயிக்க போட்டல் நாம் ஓடி ஜெயித்திட, விசுவாச பாதை சோராது ஓடிட, விசுவாச பாதை சோராது ஓடிட, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பினோ, என் இன்ப இயேசுவே இன்று காண்பினோ, ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. அப்படி சொல்லணும்னா நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் எப்படிப்பட்டது? துன்மார்க்கத்தினால வந்த பொக்கிஷமா? துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷமா? அல்லது நீதிமானுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷமா? பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். நீங்களும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்கிருந்தாவது ஒத்தாசை தந்து இத்தனை ஆண்டுகள் நடத்தினவர் இனியும் நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, எங்களுக்கு 2 சபை உண்டு. 2 கண்ணு தெரியாத மக்கள். அதில் வர்ற காசு கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது. அப்புறம் ஏயா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்றீங்க? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறணுமே. அதுதாங்க. எப்போவாவது டைம் கிடைச்சா எங்களுடைய ஆலயத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். இன்னும் எத்தனையோ கிராமங்களில் கண்ணு தெரியாதவங்க
ஐயோ என்ன செய்யன்னு கூட தெரியாமல் வீட்டில் வாசலில் உட்கார வச்சிருக்கிறவங்க உண்டு. அப்படிப்பட்டவர்களையும் சென்று சந்தித்து அவர்களுக்கும் நல்ல ஒரு கல்வியை பெறுவதற்கான வழியை சொல்வது, ஜீவ மார்க்கத்தை போதிப்பது, இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்ய நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. திருநெல்வேலிலாம் வந்து பாருங்கள், ஆலயத்துக்கு கூட்டு வர கூட ஒரு நல்ல வேன் கிடையாது, வாடகைக்கு தான் வாரம் எடுக்கிறோம். ஒரு வாரம் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புகிறோட பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே உங்களுக்கு வேலை கிடைச்ச நாள், உங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு அன்பானுடைய இழந்த நினைவு நாள், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் இதற்கு ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு ஆடை கொடுப்பதற்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 தொலைபேசி எண் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பிஜிஎம் அகஸ்டின் வரும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் வரும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைப்பதற்காக வழிமுறைகள் உண்டோ என்று கேட்டால் தாராளமாக என்ற கேளுங்க, உங்களுக்கு வழிமுறைகளை சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணிக்குள் நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஒருவேளை எமர்ஜென்சி என்று இருந்தால், ஒரு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகிறீங்க, நைட்டில் ஒரு டெலிவரி கொண்டு போகிறீங்க, இப்படி இருந்தால் நீங்கள் இரவில் தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணலாம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லி கற்றுக்கொண்டோம் ஐயா. எங்கள் வீட்டில் இருக்கிற பொக்கிஷம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் பொக்கிஷம் எங்க இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில இன்றிலிருந்தாவது பரலோகத்திலே எங்கள் பலன் மிகுதியாய் இருப்பதற்கு எங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறது என்பதை நிதானித்து அறிய உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, ஞானம், தேவ கிருபை, தயவு கிடைக்கட்டும். இந்த உஷ்ண காலத்தில் எந்த நோய் நொடிகளும் ஒருவரையும் தொடாமல் உடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்ப வாழ்க்கை அமைந்து பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர்கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வழிவாசல்கள் திறக்கவும் என் தேவன் உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையும், கண்ணீரில் இருப்போருக்கு களிப்பான சந்தோஷ செய்திகளும் வந்து சேர உதவி செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.